இன்னைக்கு அமுதா சமையல்ல நாகர்கோயில் ஸ்பெஷல் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்க போறோம். ஒரு வெள்ளரிக்காய பாதி தோல் நீக்கி சின்ன சின்ன ஸ்லைசஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நறுக்கின வெள்ளரிக்காய அடுப்புல வச்சு கொஞ்சம் கறிவேப்பிலை, 1/2 கப் தண்ணி, உப்பு போட்டு மூடி வேக விடுங்க. அப்புறம் மிக்ஸி ஜார்ல 1/2 மூடி ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல், 3 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கறிவேப்பிலை, தண்ணி சேர்த்து நல்ல மிருதுவா அரைச்சுக்கோங்க. அதோட 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து மறுபடியும் அரைச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வேக வச்ச வெள்ளரிக்காய் வெந்து தண்ணிலாம் வத்தி வந்திருக்குது. இப்போ நாம அரைச்சு வச்ச தேங்காய் மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து கெட்டியான உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. 5 நிமிஷம் கழிச்சு கெட்டியான தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கலந்துக்கோங்க. வெள்ளரிக்காவும் மசாலாவும் கெட்டியா இருந்தாதான் தயிர் சேர்க்கும் போது சரியான பக்குவத்துல வரும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை போட்டு தாளிச்சு வெள்ளரிக்காய் பச்சடி மேலே கொட்டி அப்படியே கலக்கி எடுத்தா சுவையான வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி தயாராகிருச்சு. வெள்ளை பூசணிக்காலையும் இதே மாதிரி செய்யலாம். நாகர்கோயில் கல்யாண வீடுகளில் கண்டிப்பா இடம்பெறக்கூடிய இந்த பச்சடியை நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த மாதிரி சுவையான சமையலுக்கு மறக்காம அமுதா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.